போட் நெக் ப்ளவுஸில் போட் நெக் கேட்பாங்க இல்லையா, அந்த போட் நெக் எப்படி வெட்டுறதுன்றதை சொல்லித்தரேன். முதல்ல வந்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க. பேக் மட்டுன்றதுனால நான் பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம போட் நெக்குனா நம்ம வந்து நார்மலாக வைக்கிற கழுத்தினுடைய சுற்றளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வெளியே வச்சுக்கணும். இப்போ நம்ம சொல்ல போனால் பாருங்கள், இப்போ நம்ம 2.5 சென்டிமீட்டர் கழுத்து சுற்றளவு எடுப்போம், ஷோல்டர் அளவு 3.5 சென்டிமீட்டர் எடுப்போம். இப்போ இதை வந்து நம்ம நகர்த்திக்கணும். இப்போ 2.5 வந்து நம்ம 3.5 சென்டிமீட்டரு கழுத்தினுடைய சுற்றளவும், ஷோல்டர் அளவு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ இது கழுத்தினுடைய சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதனுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கின்னு, இப்போ உயரம் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணால் போட்டு ஷேப்பில் வரையணும். இங்கே பாருங்கள், இப்படி வரையணும். இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு போட் நெக்கு இது மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 இது மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போட் மாதிரி தெரியும். ஓகேங்களா? போட் மாதிரி தெரியுதா? இதுதான் போட் நெக்கு. இப்போ நீங்கள் அந்த சைடு இதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இன்னொரு பீஸில் நான் வச்சு காட்டேன் இருங்க. இன்னொரு பீஸ் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம வைக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி போட் நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் போட் நெக். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் ப்ளவுஸில் பேக்கு ஃப்ரண்ட்டு. இது வந்து பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இது மாதிரி வச்சு வெட்டுங்க. இது மாதிரி தான் நெக் வரும் போட் நெக்கு. உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ஃப்ரண்ட் சீஸ் கட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ஹூக்கு பேக் ஹூக்கு எதுனா வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தா உங்களுக்கு போட் ஷேப்பில் தெரியணும். இதுதான் போட் நெக்.